வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 50வது மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மே 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஐபிஎலோட 50வது மேட்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ண மேட்சஸ், அதாவது இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் வந்த மேட்ச்சுக்கும் இப்போ வரக்கூடிய மேட்சஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் லெஸ்ஸை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த லெஸ் மேலே தான் நம்ம வந்து ரிஸ்கியாக கேப்டன் வச்சுருப்போம். அது கிளிக்கும் ஆயிருக்கும். ஸோ அதுதான் டபுள் ரிஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு ரிஸ்க் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னாக்கா அது வந்து லெஸ்பிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த லெஸ்பிக் பிளேயர் மேலே நம்ம கேப்டன் வைசி ட்ரை பண்ணுறது தான் டபுள் ரிஸ்க். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 39 மேட்ச்சுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ 40வது மேட்ச்சில் ஸ்லைட்லி அலாட் கொடுத்துட்டா உங்களுக்கு. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அந்த மாதிரி நடக்கும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கிரவுண்டில் வந்து எடுக்கக்கூடிய டெசிஷன். ஸோ பவுலர்ஸு மெயினாக வந்து பவுலர்ஸ் தான். ஸோ பவுலர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆவரேஜாக அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அலாட் கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே மோஸ்ட்டு வந்து டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துடுறாங்க. அது மல்டிபிள் விக்கெட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சகால் வந்து ஸ்லைட்லி அந்த ஒரு விக்கெட் தான் கொடுத்துருந்தோம் அலாட் நம்ம. ஸோ எம்எஸ் தோனிக்காக வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல வரும்போது ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அந்த 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி வந்து டோட்டலாக அப்படியே திருப்பி விட்டு போயிடுச்சு. ஸோ நேற்று என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து யுவேந்திர சகால் வந்து ஒரு விக்கெட் ஸ்லைட்லி இல்லை ஃப்ளாப் தான். ஸோ அதுதான் நான் கொடுத்தது. ஸோ அந்த இடத்துல எம்எஸ் தோனி கிளிக் ஆகியிருந்தாருன்னா யுவேந்திர சகால் டோட்டலாக வெளில போயிருப்பார். இந்த இடத்துல எம்எஸ் தோனி இன்னும் இருப்பார். ஸோ அப்போ அந்த விக்கெட் எங்கே கிடச்சிருக்குன்னா 3 விக்கெட்டு 2 லெஸ் ஆகி ஹர்தீப் சிங் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வீசி இங்கே வந்திருக்கலாம், இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட வீசி வந்திருக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபேண்டசி டேபிள் நேற்று ட்ரீம் டீம் வந்திருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் கொடுத்த 3 பிளேயருமே கிளிக் ஆகிருக்காங்க. பிரபு சங்கரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், செசாந்த் சிங். ஸோ அப்போ நம்ம 2 டீம்லேயுமே ஒரு பெஸ்ட்டு பிளேயர்ஸாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த பிளேயர்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து வின்னிங் டீம் சைடு வருவாங்க. லூசிங் டீம் சைடு 50-50 சான்சஸ் தான். ஸோ அதை மெயினாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன் டைமில் சில டெசிஷன் எடுக்கிறாங்க. நேற்று நான் சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே உங்கள் டவுட்டை தான் கொடுத்துருப்பேன். ஸோ 100 அகமது மல்டிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதேமாதிரி 100 அகமது இங்கே டிடியில் வரவே இல்லை பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் தான் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ 2 பவுலரும் விக்கெட் எடுத்திருந்தாலும் பெருசாக அந்த டைமுக்கு வந்து விக்கெட் எடுக்கல. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ அப்போ ஃபேண்டசி எப்படி போகுதுங்கிறத மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேபிளை கொஞ்சம் ஃபேண்டசி ட்ரீம் டீமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சஸில் வந்து ப்ளே பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மேட்சும் நடந்தது. ஸோ பவுலர் கரெக்டாக அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா விப்ராஜ் கரெக்டாக அந்த இடத்துல குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் நிறுத்திட்டாங்க. ஸோ பவுலிங் கொடுக்கல. ஒரு ரெகுலர் பவுலர் வந்து பவுலிங் கொடுக்காம விப்ராஜுக்கு அந்த இடத்துல 18வது ஓவரில் பவுல் பண்ணும்போது அடிஷ்னலாக அவருக்கு மல்டிபிள் போகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அங்கே தான் நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணி தான் போடணும். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு போக வேணாம், அதாவது டபுள் ரிஸ்க்கு போக வேணாம். ஸோ மோஸ்ட்டு வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டரு, டபுள் ஆப்ஷனு, இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 6 பிளேயர் சூஸ் பண்ணிக்கிங்க. மீதி 2 பிளேயர் வந்து ஒரு 40-50% அந்த ரேஞ்சில் 40க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துங்க. மீதி 3 பிளேயர்ஸ் மட்டும் பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர். ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 பிளேயர்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி அடுத்தடுத்த டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ் வராது. இனி வரக்கூடிய மேட்சஸை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 22 மேட்ச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 9 மேட்ச் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ அந்த 9 மேட்ச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளோஸாக அந்த ஃபேண்டசி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் தான் அந்த 9 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நீங்கள் வின் ஆக முடியும். ஸோ எல்லா மேட்சுமே கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற டீம் எக்ஸ்ட்ரா வரும்போது எந்த பவுலர் அங்கே 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க, ஸோ யார் அவுட்டு யார் வெளியில் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட் தான். ஸோ அப்போ நான் பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக ட்ரீம் பண்ணுவேன். ஸோ சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணியிருப்பாங்க, சில பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா பவுல் பண்ணியிருப்பாங்க, ஸோ பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பிரிப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டோட்டலாகவே நான் வந்து ட்ராப் கொடுத்துருப்பேன். கண்டினியூவாக ஒரு 3 மேட்ச் வந்து ஹைலி ட்ராப்பு. ஸோ ஒரு ஹை பிக் பிளேயரை வந்து ட்ராப் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு ஹிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல ஃபினிஷராக செசாந்த் சிங் வந்துட்டார், பிரபு சிங் இருக்குது. 3 பிளேயருமே பர்ஃபெக்டாக என்ன ஆகிட்டாங்க. ஸோ அப்போ லூசிங் டீம் சைடு நம்ம கரெக்டாக கொடுத்த பிளேயர்ஸு வெளில போயிட்டாங்க. ஒரு வேளை நேற்று அஸ்வின் வந்திருந்தால் வேறு மாதிரி கேம் போயிருக்கும். இல்லை எம்எஸ் தோனி வராமே இருந்திருந்தால் கூட வேறு மாதிரி ஃபேண்டசி போயிருக்கும். ஸோ எம்எஸ் தோனி அங்கே அவுட் ஆகும். டோட்டலாக ஃபேண்டசி பாருங்கள், அந்த ஃப்ளாப் பிளேயர்கிட்ட போயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு விக்கெட் தான் நான் எதிர்பார்த்தது யுவேந்திர சகால்.
ஸோ ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி டேபிளே மாற்றி விட்டு போயிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பீப்புளுக்கு, அதாவது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு லாஸ் வந்திருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இனி வரக்கூடிய மேட்சஸில் வந்து ரெகுலர் பிளேயரை சூஸ் பண்ணுங்கள், லெஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங்கும் கொடுத்துருப்பேன். ஸோ நோட் பண்ணி வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் சில பிளேயர்ஸை வந்து ஒரு ஹை பிக் பிளேயரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிளேயர்ஸை வந்து டோட்டலாகவே ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சில மேட்ச் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் ஹை பிக் அப்படின்னா, கொஞ்சம் லோ ஸ்கோரு இல்லை ஆவரேஜ் இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்து விளாட்றாங்க, இல்லை பவுலர்ஸு இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது இன்னாகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி லெஸ்பிக் பிளேயர் மேலே நான் வந்து கேப்டன்சி வைப்பேன். ரொம்ப ரிஸ்கியாக போங்க. அந்த மாதிரி ரிஸ்கியாக இடத்துல நீங்கள் கேப்டன்சி வைக்கலனாலும் பிளேயர்ஸாக உள்ளே கொண்டு வந்துடுங்க, உங்களுக்கு லெஸ்ஸு வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல சூட் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க இப்போ ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு வேறு போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 187 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் 190+ வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 61 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 22 வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்டு 39 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஸ்லைட்லி டவுட் தான். ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் லாஸ்ட்டாக அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ வேலை ஆன் டைமில் ஏதாவது பிச்சர்ஸ் மாறுதா, டைமென்ஷன் மாறுதா, பிளெயின் 11 எப்படி வருது, டாஸ் யார் பக்கம் போகுது அப்படிங்கிறத வச்சு தான் அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வின்னிங் டீம்ஸை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பிளேயர்ஸோட ரொட்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பவுலர்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 174 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 9 மேட்ச்சில் 6 மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட சேம் 11 தான் வந்திருக்கேன். பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க சான்சஸில். ஒருவேளை மும்பை சைடு வந்து ஸ்பின்னர் வந்து ஒரு வேளை கரண் சர்மா வர சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஷார்ட்னர் ஃபிட் ஆகிட்டாரா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டொமஸ்டிக் பிளேயரை உள்ளே கொண்டாடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ மோஸ்ட் அந்த பக்கம் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வச்சு தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ராகுல் டிராவிட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 19 பிளேயரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் ட்ரைன் பண்ணி தான் உள்ளே கொண்டு வருவார். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மும்பை இந்தியன்ஸும் ஏதாவது ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸை உள்ளேருந்து ஸ்குவாடில் இன்றைக்கி உள்ள 11 எடுத்துகிட்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்க சான்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் வின்னு, அதனால் சேம் 11 தான் போவாங்க. அது எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துப்போம். ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பிளேயருமே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அங்கே தான் விஷயம். 2 பிளேயருமே லெஃப்ட் ஹேண்டருங்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எல்லாம் ஓகே, பட் ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே ஓகே. பட் அந்த இடத்துல இனிஷியலாகவே வந்து பும்ரா இந்த மேட்ச்சில் வந்து பும்ரா இனிஷியலாக வந்தாக்கா டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது ராஜஸ்தான். பட் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, தீபக் சகாரை தான் நம்புகிறாங்க. ஸோ அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இனிஷியலாக அந்த நியூ பாலில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா பவுல் பண்ணாருன்னா ஒரு த்ரெட் இருக்குது 2 பிளேயருக்குமே. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் விசியாக கொடுத்தும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா ரீஸ் 2 பிளே தீபக் சகார்கிட்ட தான் த்ரெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல ஹிட்டரு, யங்ஸ்டரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு சூரியவன்சி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கேப்டனாக கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி கிளிக்காக இருந்தார். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூரியவன்சி வந்து செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங்னா சூரியவன்சி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெனியூவில் வந்து ஒரு 135 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதால கொடுத்துருக்கேன். ஒருவேளை செகண்ட் பேட்டிங்கில் வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி கிளிக் ஆகிறாரு, பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா மேட்ச் டோட்டலாக வந்து க்ளோஸாக போகும். அப்படி இல்லைனா ராஜஸ்தான் வின் பண்ண சான்சஸ் இருக்குது, அதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம், கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே இயர்லியாக ஜெய்ஸ்வால் இல்லைனா வைபவ், கண்டிப்பாக வைபவ் தான் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ வைபவ் ஃப்ளாப் ஆனார்னா நிதிஷ் ராணா கேமை டேக் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 வச்சிருக்காரு. ஸோ 288 ரன் ஸ்கோர் வைஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ராட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீமோட கேப்டன் ரியான் பராக் டபுள் ஆப்ஷன் தான். ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், கேப்டன்சி நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக நிறைய இன்புட்லாம் கொடுத்துருப்பாரு ராகுல் டிராவிட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம் ரியான் பராக். ஸோ கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டீமோட ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரியான் பராக் நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 390 ரன் 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ எப்படியும்
ஒரு பவுல் பண்ணாருன்னா 4 ஓவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸில் 3 ஓவர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ஓவரில் ஸ்லைட்லி ஒரு விக்கெட் கிடைக்கும், ஒரு வேளை கண்டெயின் பண்ணி போடவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள்லேயும் மேட்ச் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து துருவ் ஜோரல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜெஸ்வால் வந்து அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் வரையும் பேட்டிங் வரும், மேட்ச்சை இவர் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பாசிபிலிட்டிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் போகலை, ஓப்பனர்ஸே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் துருவ் ஜோரலுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் துருவ் ஜோரலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா டீம்லையும் எடுத்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஜோஸ் இங்கிலீஷ் வெளில போன மாதிரி நடக்கும் சரிங்களா. அதனால் ஒரு ஃபினிஷர் ரோலை வந்து நீங்கள் அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ரன் தான், பெருசாக ஃப்ளாப்பு தான். பட் வெளியே பொறுத்த வரைக்கும் கிளிக்கு. பட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜுங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்மயர் அதே மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு வேளை வந்து டூபே வந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா டூபே, ஹெட்மயரு, துருவ் ஜோரல், ஸோ இந்த 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நீங்கள் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டராக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 3 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் இல்லை மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது இந்த இடத்துல துருவ் ஜோரலை மஸ்ட்டாக நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃபேண்டஸி வின் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாசரங்கா. ஸோ நல்ல ஸ்பின்னரு, பட் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், இவருக்கு அந்த பெருசாக விக்கெட் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வனிந்தோ ஹாசரங்கா வந்து ஒரு ஆவரேஜ் தான் கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், அவ்வளோதான். ஒரு வேளை ஸ்பின்னு விக்கெட் வந்து இவருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா அந்த 1-2 மாற சான்சஸ் இருக்குது. பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஷாட்டுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு விக்கெட் தான். பட் யாரும் கேப்டன் வீசி போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த அலர்ட் நான் மெயினாக கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் போங்க, ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட்டாக இருந்தால் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. பட் பிளேயர்ஸாக வந்து 2 டீம்லையுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிறீங்க, ஒன் சைடாக போகிறீங்க, மும்பை டீம் பக்கம் போகிறீங்கன்னா அந்த மாதிரியான டீமில் வந்து வனிந்தோ ஹாசரங்காவை ட்ராப் பண்ணிட்டு போங்க, கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸு ஒரு எட்ஜ் வாங்குறாங்க இனிஷியலாக அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரு, தீக்ஷனா, சந்தீப் சர்மா. ஸோ 3 பவுலர் தான் இருக்குது. ஸோ 3 பவுலருமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அந்த இனிஷியலாக பவர் பிளேயில் அந்த மல்டிபிள் விக்கெட்டு அப்படிங்கிற விஷயமே நடக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து ராகுல் டிராவிட் வந்து அந்த விஷயத்தை வந்து டியூன் பண்ணியிருப்பார். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நல்ல ஒரு ஃபயரான பவுலர் தான். பட் இந்த ஐபிஎல்லில் பெருசாக அவருக்கு அந்த மல்டிபிள் விக்கெட்டு, அந்த ஒரு ஸ்டாருக்கு போல்டு அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறது இல்லை, அமையலை. இந்த மேட்ச் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ மும்பை ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த நியூ பாலில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபயராக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, ராஜஸ்தான் வின்னு அந்த ஆங்கிளில் போகும்போது அந்த இடத்துல கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர், நெக்ஸ்ட்டு தீக்ஷனா. ஒருவேளை ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் வனிந்தோ ஹாசரங்கா, தீக்ஷனா. ஸோ 2 பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது தீக்ஷனாவுக்கு நீங்கள் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். தீக்ஷனாவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக எடுக்கக்கூடிய பேர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமான விக்கெட் எடுத்துருப்பார். ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பவுலராக யூஸ் பண்ணும்போது, டெத்துலேயும் யூஸ் பண்ணும்போது இந்த சீசனில் 2 இன்னிங்ஸுமே கிளிக் ஆகிறாரு சந்தீப் சர்மா. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்தீப் சர்மா செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் டெத்துலேயும் பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்க. ஸோ டைமென்ஷனை பாருங்கள், கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக போக வாய்ப்பு இருக்குது. ஃபேண்டசி ஒரு விக்கெட் எடுத்து வராமல் போகும் சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸு மேட்ச் வின் ஆகிற டீமில் ஷுவராக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுத்வீர் சிங். இவரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்னா ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் தான் கொடுத்துருப்பேன். ஸோ போத் இன்னிங்ஸுமே கிளிக் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இங்கே நான் யாரை கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரியான் பராக்கு, துருவ் ஜோரல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமார கார்த்திகேயா உள்ளே வந்தால் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம், கேப்டன் வைஸின் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அந்த இடத்துல தீக்ஷனா உள்ளே வரல, இல்லை வேறு ஏதாவது ஸ்பின்னர் அடிஷ்னலாக கொண்டு வராங்கன்னா குமார கார்த்திகேயா 4 ஓவர் பவுல் பண்ணணும். ஸோ பவுல் பண்ணால் அந்த மேட்டர் நடக்க சான்சஸ் இருக்குது, மல்டிபிள் விக்கெட். ஸோ இதுதான் நான் கொடுக்குற ரிஸ்க்கு. ஸோ குமார் கார்த்திகே உள்ளே வரணும், 4 ஓவர் போடணும். ஸோ அந்த மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு குமார் கார்த்திகே கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேயரை மேலே நான் கேப்டன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பிளேயராவது உள்ளே கொண்டு வரலாம். அப்போ உங்களுக்கு ஒரு லெஸ் பிக் பவுலர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம். ஸோ அடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங், ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பவுலிங் அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஆகணும்.
சிம்ரன் ஹெட்மேயர் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம். த்ரூ ஜோரல் வேணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அந்த நியூ பாலில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் ஒரு 1 or 2 overs. இப்போ ஒரு உள்ளே வரதே இல்லை. ஸோ அதுதான் பெரிய காம்ப்ளிகேட்டாக இருக்குது. பவுலிங் எக்ஸ்ட்ரா கொண்டு வரதுனால மேபி சில மேட்சஸ் வெளியில் போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ தீபக் சகார் தான் நம்புகிறாங்க. ஸோ தீபக் சகார் வந்து இனிஷியலாக இந்த வெனியூவில் ஒரு 2 விக்கெட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச்சில். பட் இந்த மேட்ச்சும் அதே பேட்டர்னில் போகிறாங்களா இல்லை? இனிஷியலாக என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூ பால் வந்து பும்ராட்ட கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு கண்டெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நடக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ரிக்கல்டன் சூரியகுமார், ரிக்கல்டன் ரோஹித் சர்மா 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வைசி கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ட்ராப்பே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டீம் மும்பை வின் ஆகிறாங்க கன்ஃபார்மாக தெரியுது மும்பை தான் வின் அப்படிங்கும்போது, ஸோ கீப்பிங் செக்ஷனில் டபுள் ஆப்ஷன் அப்படி யோசிங்க. ஸோ சிங்கிள் ஆப்ஷன் கிடையாது. வின்னிங் டீம் சைடு கீப்பர் வந்து கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னும் ஆவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் ரியா ரிக்கல்ட் ப்ளஸ் ஓப்பனர் இன்னிங்ஸும் ஓப்பன் பண்ணுறாருங்கும்போது அப்படி தான் நீங்கள் யோசிச்சு நீங்கள் பிளேயர்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ மோஸ்ட் வந்து விக்கெட் கீப்பர் வின்னிங் டீம் சைடு அவர் ஓப்பனராக இருந்தார்னா ட்ராப் பண்ணாதீங்க, உள்ளே வைங்க, கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரியாம் ரிக்கல்டன் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம் கம்ஃபர்ட்டாக, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 25 ரன் தான். இங்கே என்ன பிரச்சனைனா அந்த ஆவரேஜ் 25 ரன் கொடுக்குறேன்னா இந்த 25 ரன்னை குயிக்காக ஸ்கோர் பண்ணும்போது ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டர்னில் மேலே வந்துடுவாங்க, பேட்டிங் செக்ஷனில் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதே பவுலர் வந்து நம்ம ஆவரேஜ் கொடுக்குறோன்னா அந்த ஒரு விக்கெட் கொடுப்போம். அது 2ஆக மாறிச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பவுலர் வருவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேண்டசி கால்குலேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனு. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரியாம் ரிக்கல்டன் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணாதீங்க, ஒரு பிளேயர்ஸாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா. ஸோ ஹைலி ரிஸ்க்கான ஆப்ஷன் தான் அந்த இடத்துல, ஹிட் ஆர் ஃப்ளாப் இதுதான். பட் நம்ம வந்து ஷுவராக வந்து ஒரு ஹிட்டு கொடுக்குறோம். ஸோ மும்பை வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச் ஃபயராக அந்த இடத்த சீல் பண்ணணும் டாப் டேபிள் அப்படிங்கும்போது ஒரு ஃபயராக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிக்கஸ்ட் பேட்டில் தான், அதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடியது ஒரு பெரிய ரிஸ்க் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்தீப் சர்மா 9 பாலில் 3 விக்கெட் 3 தடவை அவுட் எடுத்திருக்காரு. அடுத்து ஃபைசாலுக்கு பரிக்கு உள்ளே வந்தாலும் 2 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதை தாண்டி இங்கே ரிஸ்க் எடுக்கிறோம்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கிள் பால் தான், ஒரு பால் தான். அந்த ஒரு பால் அவுட் ஆகிட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பால் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ரிஸ்க்காகவே இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மும்பை வின் ஆகுது அப்படின்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அப்போ விசி வந்து நீங்கள் ஷுவராக நீங்கள் பும்ராட்ட தான் வைக்கணும், ஷுவராக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரோஹித் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வில்ஜாக். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வில்ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து மல்டிபிள் விக்கெட்டு, பேட்டிங்கு 2 டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வந்து மோஸ்ட் ராஜஸ்தானில் ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஒரு 3-4 பிளேயர் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இனிஷியலாகவே இவர் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாண்டியா வந்து இந்த மேட்ச்சில் வந்து நியூ பாலில் பும்ரா வெஸ் ஜாக்கு இந்த 2 பிளேயர் மட்டுமே அந்த 6 ஓவர் மாறி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபயராக விக்கெட் உள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் இந்த இடத்துல ஜாக் வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் விசி அப்படிங்கிறது ஒரு ஹைலி ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் வர சான்சஸ் இருக்குது. 30+ கன்ஃபார்ம். ஒருவேளை மேட்ச் வந்து ஒரு 160 அந்த ரேஞ்சில் போகுதுன்னா அட்லீஸ்ட் விசியாக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அப்படி தான் யோசிக்க முடியும். நான் கன்ஃபார்மாக கேப்டன் விசி அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் கொடுக்கல. ஸோ திலக் வர்மா கொடுத்துருக்கேன். ஸோ திலக் வர்மா நீங்கள் ட்ரை பண்ணலாம், போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஸோ மேலே வந்து பேட்டர் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன், பேட்டில் வந்து ரோஹித்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது திலக்கு உள்ளே வந்தார்னா 30+ உள்ள வர இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கேப்டன் விசியாகவும் ட்ரை பண்ணலாம், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பேட்டில்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மாட்டா அவுட் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ 4 ஓவர் இந்த மேட்ச்சில் ஒரு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற பேட்டர்ன் தான் அது. இல்லைனாலும் அந்த 3 ஓவர் பவுல் பண்ணார்னா தீபக் சகார் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இவர் பவுல் பண்ணார்னா அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ மேட்ச் வந்து கண்டிப்பாக மும்பை கையை விட்டு போகுதுன்னா கடைசி வரையும் ஃபைட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா 2 பிளேயருமே நீங்கள் இந்த மேட்ச்சில் வந்து உள்ளே வைக்கலாம், கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 விக்கெட் தான் வச்சிருக்காரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு 76 ரன் தான் வச்சிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஃபயர் ஆகிடுவார். ஸோ நம்பர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே தீக்ஷனாட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ தீக்ஷனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கியிருக்காரு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை. ஸோ அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது.
மும்பையை பொறுத்த வரைக்கும் அவே மேட்சஸ் தான். கொஞ்சம் ஹிட்டிங் போகும்போது அந்த ஒரு பால் ஸ்லிப் ஆச்சுன்னா ஃப்ளாப் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்ச்சில் நிறைய மும்பை பிளேயருக்கு வந்து எட்ஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்து போங்க. நமன்தீப் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த பவர் பிளேயிலே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன். ஸோ 3 பிளேயரில் 2 பிளேயர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாலில் அவுட் ஆகுறாங்க, இல்லை சந்தீப் சர்மா பாலில் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா நமன்தீர் தான் மேட்ச் எடுத்துகிட்டு போவார். ஸோ கண்டிப்பாக மும்பையில் அந்த பேட்டர்னில் போகும்போது நமன்தீர் சிங்கை நீங்கள் ஷுவராக நீங்கள் கேப்டன் விசியாகவே கொடுக்குறேன், நீங்கள் ஷுவராக ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே லெஸ்பிக்காக இருப்பார். கேமு ஃபேண்டசி டோட்டலாக வேறு மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. பேட்டில் வைஸ் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பேட்டில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரு, சந்தீப் சர்மா 2 பிளேயருமே இனிஷியலாக பவர் பிளேயில் அட்டாக் பண்ணாங்கன்னா ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பிளேயரில் 2 பிளேயர் மாட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி 2 பிளேயர் மாட்டும்போது நமன்தீர் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்வின் போஸ் ஷுவராக இந்த மேட்ச் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணார்னா இவருக்கு அந்த மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ என்னோடய ஹைலி ரிஸ்க் தான். ஸோ ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஸோ ரிஸ்க்காக கொடுக்குற பிளேயர்ஸை நீங்கள் ஃபேண்டசியில் உள்ளே வைக்கலாம், பிளேயராக உள்ளே வைங்க, இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கார்வின் போஸ் அதாவது தீபக் சகாருக்கு பதிலாக இவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன் கேம் பிளான். மேபி மும்பை டீம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹிட்டர் தான் அவர். ஸோ அதனால் ஷுவராக அந்த இடத்துல கார்வின் போஸ் வந்து கேப்டன் விசியாக எடுத்துக்கலாம். ஸோ தீபக் சகார் இந்த மேட்ச் வந்து மல்டிபிள் இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, மும்பை வின் பண்ணுறாங்கன்னா ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே நேற்று மேட்ச் மாதிரி யுவேந்திர சகால் மாதிரி டெத்தில் 20வது ஓவர் 18வது ஓவர் போட்டார்னா 4 இல்லை 5 விக்கெட் கூட கிடைக்கும். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் போல்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு விக்கெட் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. மும்பை வின் ஆகும்போது உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக டீம் போட்டிங்கன்னா 2 பிளேயருமே எடுங்க. இல்லை கொஞ்சம் நியூட்ரலாக போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் உள்ளே வைங்க. கண்டிப்பாக தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் 2 பேரில் ஏதாவது ஒரு பிளேயர் வெளியில் போகும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கரண் சர்மா உள்ளே வந்தால் ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் வந்து தீக்ஷனா கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வனிந்து ஆசரங்கா அட்லீஸ்ட்டு ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டீமில் மும்பையில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா உள்ளே வந்தார்னா நீங்கள் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிக்காக இருக்கும். அதே மாதிரி ராஜஸ்தானில் கார்த்திகேயா உள்ளே வந்தாலும் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே கரண் சர்மா, அங்கே கார்த்திகேயா ஒரே ஓவரில் மல்டிபிள் விக்கெட் எடுத்து மேட்சை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ மும்பை வந்து பவுல் பண்ணுறாங்க, பிச்சு உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா கரண் சர்மா அந்த ஒரே ஓவரில் மல்டிபிள் எடுத்து 4 விக்கெட் எடுத்து டோட்டலாக மேட்சை மும்பை கண்ட்ரோலில் கொண்டாட சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கார்த்திகேயா யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக கொண்டு போகிறாங்க பிச்சுன்னா, அவருக்கு அதே மாதிரி அந்த 4 ஓவர் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த மல்டிபிள் எடுத்து மேட்சை டோட்டலாக ராஜஸ்தான் பக்கம் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒரு எட்ஜஸ்லாம் இருக்குது. பும்ரா வந்து போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம், கேப்டன் விசி பிக்கு தான். ஸோ ரோஹித் கிளிக் ஆகிட்டாருன்னா அந்த இடத்துல பும்ரா கிளிக் ஆகிடுவார். ஸோ அதுதான் ஃபேண்டசி எப்போவுமே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி நடக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பும்ரா கேப்டன் விசி பிக்கு தான் பெட்டராக அவங்களுக்கு ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கன்ஃபார்ம் பிக்குன்னா பும்ரா 1, கரண் சர்மா 2, கார்வின் போஸ் 3, ஹர்திக் பாண்டியா 4, திலக் வர்மா 5, ஜாக்கு, ஸ்கை. ஸோ இதுதான் அந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. ஸோ உங்கள் பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது பவுலர்ஸை கம்மி பண்ணிங்க. ஸோ பவுலர்ஸை எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது பேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி போங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் நம்ம ரிஸ்க்காக கொடுத்துருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கரண் சர்மா 1, கார்வின் போஸ் 2, கார்த்திகேயா 3, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் கொடுத்துருந்தேன் மேலே ராஜஸ்தான் ராயல்ஸில். ஸோ நல்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருவேளை பிச்சை அவருக்கு ஃபேவராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கிளிக் ஆகும். மீதி எல்லா பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பிரித்து தான் கொடுத்துருப்பேன். ஸோ கேர்ஃபுல்லாக மேக் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேண்டசி அமைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்வால், ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 4 பிளேயருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்கணும். ஸோ அவே பிளேயர்ஸ் வந்து அவே டீம்ஸ் வந்து ஹோம் கிரவுண்ட் வரும்போது எட்வர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த 4 பிளேயருமே ஃபயராக இருக்காங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாருங்கள், இந்த இடத்துல 6 மேட்ச்சில் 2 விக்கெட். கண்டிப்பாக ராகுல் டிராவிட் ஏதாவது இன்புட் கொடுத்துருப்பார்.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பிளேயர் தான் ஃபயராக இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர் தாண்டி நம்ம என்ன ரிஸ்க் எடுத்திருக்கோன்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வந்து ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் மெயினான விஷயம். நான் ஆவரேஜ் கொடுத்துருக்க ரீசனும் அதுதான். ஸோ நான் ஆவரேஜ் கொடுக்குறேன்னா நேற்று யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்களே, ஹைபிக் பிளேயரை வந்து லாஜிக்கே இல்லாமல் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இது அவர் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். புரியுங்களா? நான் ஹைபிக் பிளேயரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ டைமிங் டியூரேஷன் வந்து 1 ஹவருக்கு மேலே போகும். ஸோ அதனால் சில விஷயங்கள் சொல்லுவேன், சில விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துங்க, விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது, நீங்கள் பார்க்காதனாலும் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ மூலிமா நான் இந்த சேட்ஸை நான் பார்க்குறேன், நான் அனலைஸ் பண்ணுறங்கும்போது எனக்கு ஐடியாஸ் வரும், என்னோடய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒன்று தான் எனக்கு ப்ளஸ்ஸை தவிர மற்றபடி நான் இந்த வீடியோஸில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, நோட்ஸ் எடுக்கிற டைமு, வீடியோ போடுற டைமு, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைமு, கமெண்ட் பண்ணுற டைமு, நைட்டு மேட்ச் முடிஞ்சு 12 மணி வரையும் அந்த டீம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து 1 மணிக்கெலாம் அனுப்புகிறீங்க பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு, அதையும் எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். அப்போ அவ்வளோ டைம் எனக்கு விரயம் தானே தவிர இந்த வீடியோனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இதுதான் டாப் 11 ஃபேண்டசி. இது நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேட்சஸ் நான் அனலைஸ் பண்ண எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், எனக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நானும் டீம் போட்டுட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு டீம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகுது. இதுதான் விஷயம். இதை தாண்டி இந்த வீடியோவில் இந்த மேட்சஸில் ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுலேயும் சில எக்ஸ்ட்ரா இன்புட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? அதனால் போகிற போக்கில் வந்து ஒரு கமெண்ட் எழுதிட்டு போகலாம், போகக்கூடாது. இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது நான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பிளேயர் தான் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. 296 ரன்னு திலக் வர்மா வச்சுருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து 178 ரன் வச்சுருக்காரு. மற்றபடி இதை தாண்டி நம்ம ரிஸ்க்குன்னா டாப் ரிஸ்க்கு தான் ரோஹித் சர்மாட்ட போயிருக்கோம். கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க ஜஸ்வால், சூரியவன்சி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா. இதுதான் டீம். நார்மல் டெமோ தான், ரொம்ப ரிஸ்கியாலாம் போகலை, கொஞ்சம் சேஃபாக தான் போயிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரோஹித் சர்மா, பும்ரா போயிருக்கேன். ஸோ இந்த டீமை நல்லா பார்த்துங்க, இந்த டீமை எப்படி ஆல்ட்ரு பண்ணலாங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ரோஹித் சர்மா கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190+ இல்லை 200 வைங்க, 200 போயிடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ஒரு 25 ரன்னு, இவர் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரன்னு, ஸ்கை வந்து ஒரு 40 ரன்னு. சரிங்களா? மீதி அப்படி இப்படி உதிரி இங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 200 ரன் வந்துடுது இந்த இடத்துல அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ கேப்டன் இங்கே ரோஹித் சர்மா கிளிக் ஆகுறாரு. அப்போ செகண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இனிஷியலாக இவர் தான். ஸோ அப்போ இவருக்கு இந்த இடத்துல 3 விக்கெட் இல்லை 4 விக்கெட், அப்படி 3 விக்கெட் கிடைக்குதுன்னா இனிஷியலாக பவர் பிளேயிலே வில்லணும். அதாவது அந்த 7 ஓவரில் 3 விக்கெட் வில்லணும். அப்போ அந்த கான்செப்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், வீடியோவில் என்னென்னு சொன்னால் அதாங்க வந்திருப்பேன். ஸோ அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருப்பேன். ஸ்லைட்லி ரோஹித் ஹிட் ஆகும்போது 1 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வெளியில் போகலாம். ஸோ அப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இடத்துல சந்தீப் சர்மா ட்ரை பண்ணலாம், தீக்ஷனா ட்ரை பண்ணலாம், மாற்றி இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா பிளேயர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வனிந்து ஆசரம் கூட ட்ரை பண்ணலாம். அப்படின்னா ஹெட்மேயர், சிம்ரன் ஹெட்மேயர் ஒரு ஃபினிஷர்னு ஒரு பேட்டை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட கான்செப்ட். பிசி எங்கே வைக்கலாம்னா சேஃபாக போயிருக்கேன், அதாவது ரெகுலர் கேப்டனு கொஞ்சம் சேஃபாக போயிருக்கேன். ஜாக் ட்ரை பண்ணலாம், இன்னும் டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க கார்வின் போஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்சை விட மாட்டாங்க, க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா துருஜோரல், வைபவ், சூரியவன்சி இங்கே போகலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். அப்போ ஒரு டீமுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை டீம் சஜஷன் கொடுத்துருங்க பாருங்கள், இதுதான் பேக்கப் டீம். ஸோ உங்கள் ரோஹித் கேப்டன் வச்சு இத்தனை பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு மாற்றுற ஆப்ஷன்னா இதை தான் நீங்கள் அடுத்தடுத்த டீம் வந்து பேக்கப் போடணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஸ்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா கார்த்திகேயா உள்ளே வந்தார்னா ஸ்லைட்லி உள்ளே எடுக்கலாம். இல்லை ட்ரெண்ட் போல்ட் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல பும்ரா வந்து ஒரு மல்டிபிள் 4 விக்கெட் எடுக்கிறாருன்னா, ஒரு விக்கெட் வராமல் போகிறாருன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னராக கரண் சர்மா வந்தால் கரண் சர்மா எடுத்துக்கலாம். சாட்னர் வந்தால் சாட்னர் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த டீமோட ப்ரெடிக்ஷன். ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜெஸ்வால், ஜூரல், நிதிஷ் ராணா, ரியான் பராக். ஸோ 4 பேட்டர் போயிருக்கேன். சந்தீப் சர்மா இங்கே எடுத்திருக்கேன், செகண்ட் பவுல் பண்ணும்போது எடுத்திருக்கேன். ஒருவேளை சந்தீப் சர்மா இடத்துல நீங்கள் மாற்றி கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லைனா சேஃபாக டபுள் ஆப்ஷன் போகிறவங்க வனிந்தோ ஆசரங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்போ. இங்கே ஜாக்கை வந்து லெஃப்ட் ஹேண்டரை ஃப்ளாப் பண்ணுறாரு. ஸோ அதுதான் கான்செப்ட், பெருசாக இல்லை.
இவர் இனிஷியலாகவே தீபக் சகார் போல் பண்ணால் இங்கே வரும். இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கேப்டன் விசி மாற்றணுன்னா பும்ரா ட்ரை பண்ணலாம், ரோஹித் சர்மா ட்ரை பண்ணலாம், திலக் வர்மா ட்ரை பண்ணலாம், ரிக்கல்டன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ இப்போ ஒரு டீமை நீங்கள் மேக் பண்ணும்போது அந்த ஒரு டீம்லேயும் ஒரு கான்செப்ட் பிடிங்க, பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள், கேப்டன் விசியும் ரொட்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மினிமம் ஒரு 5 டீமு இல்லை 9 டீம், 40 டீம்லாம் வச்சுருக்காங்க கொடுக்குறாங்க அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க, லாஸ் வரும். இனி வரக்கூடிய ஃபேண்டசி எல்லாமே வேறு மாதிரி டிப் ஆகி போக சான்சஸ் இருக்குது. என்னோடய வீடியோஸும் பிளைண்டாக நம்பி அப்படியே போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கும்போது நான் வைக்கிற டெமோ டீம் அப்படியே போகிறீங்க. ஸோ ஆன் டைமில் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 50% கேதர் பண்ணிவிட்டு ஆன் டைமில் டெலிகிராம் வாங்க, அங்கே ஏதாவது பிச் வைஸ் ஏதாவது அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படியே கேட்ச் பண்ணி டீம் மேக் பண்ணால் நல்ல டீம் அமைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.